வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். மத்திய மாநில அரசுகளின் மிரட்டலுக்கு தாம் அஞ்சப்போவதில்லை என துரைமுருகன் சவால். வருமான வரித்துறை சோதனைக்கும் தமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்று ஏசி சண்முகம் விளக்கம். திமுகவினரின் அராஜகத்துக்கு கட்ட பஞ்சாயத்து செய்து வருகிறார் மு.க. ஸ்டாலின். நாட்டை பாதுகாக்க மோடி மீண்டும் பிரதமராக வேண்டும் என முதலமைச்சர் பழனிசாமி பேச்சு. கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரிப்பு. ஓசூர் பேருந்து நிலையத்தில் நடந்து சென்று மக்களை சந்தித்து ஆதரவு கோரினார். பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பரப்புரைக்காக மீண்டும் தமிழகம் வருகிறார். கோவை தேனியில் நடைபெறும் பிரம்மாண்ட தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்கிறார். காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் வேட்புமனுவை தாக்கல் செய்தார் பாஜக தேசிய தலைவர் அமித் ஷா. பாஜக தொண்டர்களுடன் வாகனத்தில் பேரணியாக சென்று மனு தாக்கல். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த சென்ற வருமான வரித்துறை அதிகாரிகளை தொண்டர்கள் வழிமறித்து வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் காட்பாடியில் பரபரப்பு நிலவியது. வேலூர் மாவட்டம் காட்பாடியில் முன்னாள் அமைச்சரும் திமுக பொருளாளருமான துரைமுருகன் வீடு உள்ளது. இவரது மகன் கதிர் ஆனந்த் திமுக சார்பில் வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடுகின்றார். இவரது வீட்டில் வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக பணம் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பதாக வருமான வரித்துறையினருக்கு புகார் கிடைத்துள்ளது. இதன் அடிப்படையில் வருமான வரித்துறையினர் துரைமுருகன் வீட்டில் சோதனை நடத்த இன்று அதிகாலை சென்றனர். அப்போது வீட்டில் இருந்த துரைமுருகன் தனக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் காலையில் சோதனை நடத்திக் கொள்ளலாம் என்றும் கூறியுள்ளார். ஆனால் அதற்கு அதிகாரிகள் ஒப்புக்கொள்ளாமல் இப்போதே சோதனை நடத்தவிருப்பதாக கூறினர். இதற்கு திமுக தொண்டர்களும் வழக்கறிஞர்களும் கடும் எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் 4 மணி நேரம் வரை அதிகாரிகள் சோதனை நடத்த முடியாமல் திணறினர். இதன் பின் காலை 3 மணியளவில் சோதனை தொடங்கியது. திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டை தொடர்ந்து திமுக முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி வீட்டிலும் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். கேவி குப்பம் அருகில் இருக்கும் அனங்காநல்லூர் மேட்டூர் என்ற இடத்தில் முன்னாள் திமுக ஒன்றிய குழு உறுப்பினர் சக்கரவர்த்தி வீடு உள்ளது. இன்று அதிகாலை முதல் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தி வருகின்றனர். இதில் 2 லட்சம் ரூபாய் மற்றும் முக்கிய ஆவணங்களை கைப்பற்றியுள்ளனர். சக்கரவர்த்தியிடம் வருமான வரித்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். இதேபோல் வேலூர் மாவட்டம் ஆலங்காயம் அருகே செக்குமேடு கிராமத்தில் திமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் தேவராஜ் வீட்டிலும் சோதனை நடந்தது. ஆனால் இங்கு எதுவும் சிக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்த இன்கம் டாக்ஸ் என்ற அடிப்படையில் அவர் இன்கம் டாக்ஸ் கிடையாது. தேர்தலுடைய அப்சர்வர் அவர்களை தான் இங்கே அவரோடு இந்த மேற்பார்வையாளர்கள் இருக்கிறார்கள். அவரை அழைத்து உள்ளூரில் இருக்கிற போலீஸ் எல்லாம் வெளிப்பக்கமே என்று வீடு கிட்ட வராமல் அப்சர்வர் வந்து செக் பண்ணுவோம் என்று சொன்னால் அவங்க ஐடி கார்டெல்லாம் ஒன்று சொன்னால் ஐடி கார்டு இருக்க ஒருவர் தான் வந்து எங்களுக்கு கமிஷனர் மேலே உத்தரவு, அந்த உத்தரவு பேரில் தான் உங்கள் இடத்தெல்லாம் சர்ச் பண்ண போகிறோம்னாங்க. அவங்க வந்து சர்ச் பண்ண நான் வந்து கொஞ்ச நேரம் பேசிட்டு அதுக்கு மேலே சர்ச் பண்ணோம். சர்ச் பார்த்தாரு எந்த இது இல்லாமல் ஒரு சின்ன எந்த ஒரு என்னுடைய வீட்டிலேயே இன்றைக்கு ஒரு 5000 10,000 பணம் எந்த பணமும் கிடையாது. மத்திய மிரட்டலுக்கு தான் அஞ்சப்போவதில்லை என திமுக பொருளாளர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் உள்ள துரைமுருகனுக்கு சொந்தமான வீடு கிறிஸ்டியான்பேட்டையில் அவருக்கு சொந்தமான கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி, கல்வியியல் கல்லூரி மற்றும் மெட்ரிக் பள்ளியில் இன்று அதிகாலையிலிருந்து
வருமான வரி சோதனை நடந்து வருகிறது. இதில் 19 லட்சம் ரூபாய் பணத்தை அதிகாரிகள் கைப்பற்றினர். இந்த பணத்தில் 10 லட்சம் ரூபாய்க்கு உரிய ஆவணங்கள் இல்லாததால் பறிமுதல் செய்யப்பட்டது. இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய துரைமுருகன், வருமான வரி சோதனை என்ற பெயரில் மத்திய மாநில அரசுகள் தன்னை மிரட்டுவதாகவும் அந்த பூச்சாண்டிக்கெல்லாம் அஞ்சப்போவதில்லை என்றும் கூறினார். இது நாங்கள் பெரிய கார்பரேட் கம்பெனியை நடத்தல, நாங்கள் அசாதாரணமான நடத்தி கொண்டிருக்கிறோம். எங்க வீட்டில் இந்த நேரத்தில் நுழைய வேண்டிய அவசியம் என்ன? போன மாதம் நுழைந்திருக்கா இல்லையா? இல்லை. ஆனால் கதிரானந்த் அவர்கள் வேலூர் பாராளுமன்றத்தில் இருக்கிறார். அவருக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. எனவே அதை தடுத்து விட வேண்டும், திசை திருப்ப வேண்டும், அவர்களுக்கு மன உளைச்சலை தர வேண்டும். தோழர்கள் பயமுறுத்தி பணிய வைத்து விடலாம் என்று களத்திலே எங்களை எதிர்ப்பதற்கு திராணியற்று போயிருக்கிற மத்திய மாநில அரசோடு உறவு கொண்டிருக்கிற சில கடைந்தெடுத்த கலைச்சடை அரசியல்வாதிகள் செய்திருக்கிற சூழ்ச்சி, இப்படி மிரட்டுவது, பொய் வழக்கு போடுவது, பூச்சாண்டி காட்டுவது, இதற்கெல்லாம் பயந்தவன் திமுகவிலே ஒரு கடைமட்டத்தில் கிடையாது. எதிர்க்கிற திராணி உள்ளவன் நேரடியாக எதிர்க்க வேண்டும். ஓடிப்போய் மத்திய மாநில அரசாங்கத்தினுடைய ஆதரவு இருக்கிறது என்று கேட்டு அவர் காலில் விழுந்து நீங்கள் கொஞ்சம் இன்கம் டேக்ஸ் பண்ணுங்கள், அது பார்த்து அவர் பயந்து விடுவார்கள், நான் ஜெயித்து விடுவேன் என்ற பொறும்போக்குத்தனமான வேலையிலே சிலர் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஆனால் அரசியலில் இதையெல்லாம் கரை கண்டவர் நாங்கள், இதையெல்லாம் பொருட்படுத்த மாட்டோம். துரைமுருகன் வீட்டில் நடந்த சோதனைக்கும் தமக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என வேலூர் நாடாளுமன்ற வேட்பாளர் ஏசி சண்முகம் தெரிவித்துள்ளார். திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் வருமான வரித்துறையினர் நடத்திய சோதனைக்கு ஏசி சண்முகம் மற்றும் பாஜக கட்சிதான் காரணம் என புகார் கூறப்பட்டது. இந்நிலையில் வேலூர் மாவட்டம் ஆம்பூர் தொகுதியில் வாக்கு சேகரிக்க சென்ற ஏசி சண்முகம் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது துரைமுருகன் வீட்டில் நடந்த சோதனைக்கும் தனக்கும் எந்த தொடர்பும் இல்லை என கூறினார். தன் மீது வீண் பழி சுமத்தப்படுவதாகவும் அவர் தெரிவித்தார். இதை என்ன மறுபடியும் இதை நான் தான் பண்ணேன், நான் தான் ஏற்பாடு பண்ணேன், வேட்பாளர் தான் பண்ணாரு, மத்திய அரசு சொல்லி பண்ணாருன்றது முற்றிலும் முழுக்க ஒரு பொய் பிரச்சாரம். அதே போல இந்த தொலைபேசி உரையாடல் மூலமாக தான் அவர் இதில் சிக்கியிருக்கணுமே தவிர ஏ சண்முகத்திற்கும் இந்த இதுக்கும் எந்த விதமான தொடர்பில்லை. தாழ்ந்த நிலைமைக்கு இந்த ஏ சண்முகம் போக மாட்டான். என்னை அவர் அதுபோல தட்டி எழுப்பினார். பல செய்திகள் இன்னும் வெளியே வரும். திமுகவினர் செய்யும் அராஜக நடவடிக்கைக்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். நாகை மாவட்டம் சீர்காழி பேருந்து நிலை மயிலாடுதுறை அதிமுக நாடாளுமன்ற வேட்பாளர் ஆசைமணியை ஆதரித்து வாக்கு சேகரித்தார். அப்போது திறந்த வேனில் மக்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், நமது நாடு பாதுகாப்பாக இருக்க மோடி மீண்டும் பிரதமராக வர வேண்டும் என வலியுறுத்தினார். திமுகவினரின் அராஜகம் தற்போது அதிகரித்து விட்டதாகவும் அதற்கு ஸ்டாலின் கட்ட பஞ்சாயத்து செய்து வருவதாகவும் குற்றம் சாட்டினார். விரைவில் அனைத்து கிராமங்களுக்கும் இணையதள வசதி கொடுக்கப்படும் என்றும் முதலமைச்சர் பழனிசாமி உறுதியளித்தார். நல்லா ஹோட்டல் போறாங்க, நல்லா சாப்பிடுறாங்க, பிரியாணி புரோட்டா நல்லா சாப்பிடுறாங்க, அதெல்லாம் குறைச்சல் இல்லை. ஆனா பணம் மட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கேட்டா அடிக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, சென்னையில ஹோட்டல் சாப்பிட்டு அவர் பணம் கேட்டா எல்லா தொலைக்காட்சியிலும் குஸ்தி போடுறாங்க. அடுத்த நாள் ஸ்டாலின் அங்க போறோம், கட்ட பஞ்சாயத்து பண்ண ஒரு தலைவர் அதனுடைய கட்சிக்காரங்க கூட கண்டிச்சிருக்கணும், சட்ட நீதிய நடவடிக்கை சொன்னா போறதால அடுத்த நாள் போய் அந்த கடைக்காரங்க போய் கட்ட பஞ்சாயத்து பண்ணாருன்னா இவ்வளவு ஒரு தலைவரா கண்டிப்பா ஒரு தலைவர். இப்படிப்பட்ட திராவிட முன்னேற்றங்களுடைய தலைவர் இதெல்லாம் பேசிட்டு இருக்கார். இவரால் எதுவும் நிறைவேற்ற முடியாதோ அதெல்லாம் பேசுறாரு. இவர் எதிர்கட்சி இருக்காரு, என்ன வேணா பேசலாம், ஆளுங்கட்சி பேச முடியாது. தேர்தல் நாளைக்கு கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதி திமுக கூட்டணி வேட்பாளர் செல்வகுமாரை ஆதரித்து திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு இடங்களில் நடந்து சென்று வாக்கு சேகரித்தார். தமிழகம் முழுவதும் மக்களவைத் தொகுதிகளுக்கு போட்டியிடும் திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் வாக்கு சேகரித்து வருகிறார். கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்ற அவர் கிருஷ்ணகிரி மக்களவைத் தொகுதிக்கு போட்டியிடும் வேட்பாளர் செல்வகுமாரை ஆதரித்து
பல்வேறு இடங்களில் வாக்கு சேகரித்தார். ஓசூர் பேருந்து நிலையத்தில் நடந்தே சென்று வாக்காளர்களை சந்தித்தார். முன்னதாக அவருக்கு மக்களவைத் தொகுதி வேட்பாளர் செல்வகுமார் மற்றும் ஓசூர் பேரவைத் தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிடும் சத்யா ஆகியோர் ஸ்டாலினுக்கு மலர்ச்செண்டு கொடுத்து வரவேற்பு அளித்தனர். இதையடுத்து இன்று இரவு கிருஷ்ணகிரியில் நடைபெறும் திமுக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று ஸ்டாலின் உரையாற்றுகிறார். அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி, திமுக கூட்டணி வெற்று கூட்டணி என தமிழக துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். தருமபுரி தொகுதியில் அதிமுக கூட்டணி பாமக வேட்பாளர் அன்புமணியை ஆதரித்து துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தருமபுரி மொரப்பூர் ரயில் பாதை திட்டத்துக்கு அடிக்கல் நாட்டியது அன்புமணியின் சாதனை என குறிப்பிட்டார். அதிமுக கூட்டணி வெற்றி கூட்டணி என்றும் திமுக கூட்டணி கொள்கையற்ற வெற்று கூட்டணி எனவும் துணை முதலமைச்சர் தெரிவித்தார். தருமபுரி தொகுதியில் வளர்ச்சி திட்டங்கள் தொடர அதிமுக கூட்டணியில் உள்ள பாமக வேட்பாளரை வெற்றி பெற செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். ஆளுகின்ற பாரதிய ஜனதா கட்சி 1500 கோடி ரூபாய் அளவிற்கு எய்ம்ஸ் மருத்துவமனை தமிழகத்திற்கு தந்திருக்கிறது. மாவட்ட மருத்துவர்களும் தரம் உயர்த்துவதற்கு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஆஸ்பத்திரியாக தரம் உயர்த்துவதற்கு ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைகளுக்கு நிதியுதவி 150 கோடி ரூபாய் என்ற அளவுக்கு ஒவ்வொரு மாவட்ட மருத்துவமனைக்கும் படிப்படியாக தந்து கொடுக்கின்ற ஒரு ஆரோக்கியமான சூழல் கிடைத்திருக்கிறது. நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற சட்டமன்ற தேர்தல்களில் அருமை அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கு முக்கணிகளில் முதல் சின்னம், முதல் கனி மாங்கனி மாம்பழ சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை முத்திரையிட்டு ஸ்டாலின் வாக்குறுதி அளித்தது போல் விவசாய கடன் ரத்து செய்யப்படும் என திமுக வேட்பாளர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் குறும்பூரில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்ட அவர், ஜிஎஸ்டியால் வந்த குழப்பம், பணமதிப்பால் வந்த பிரச்சினைகளை தீர்த்திட உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்குமாறு கேட்டுக் கொண்டார். ஜிஎஸ்டியால் வந்திருக்கக்கூடிய குழப்பங்கள், பணமதிப்பிழப்பால் வந்திருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீர்த்திட, பெண்களுக்கான சுய உதவி குழுக்களை மறுபடியும் சரியாக பணியாற்றக்கூடிய அளவிற்கு உயர்த்திட, விவசாய கடன்களை எல்லாம் ரத்து செய்து தரக்கூடிய வாய்ப்பை, கல்வி கடனை ரத்து செய்யக்கூடிய வாய்ப்பை, 1 கோடி இளைஞர்களுக்கு சாலை பணியாளர்களாக, 50 லட்சம் இளம் பெண்களுக்கு மக்கள் நல பணியாளர்களாக வேலை வாய்ப்பை உறுதி செய்திட வாக்களிப்பீர் உதயசூரியன். கொடநாடு விவகாரத்தில் மடியில் கனம் இல்லை என்றால் எடப்பாடி எதற்காக அச்சப்படுகிறார் என மத்திய சென்னை தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் கேள்வி எழுப்பியுள்ளார். மத்திய சென்னை நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் தயாநிதி மாறனை ஆதரித்து சென்னை அமைந்த கரையில் திமுக மகளிர் அணி சார்பில் தேர்தல் பணிமனை திறப்பு விழா நடைபெற்றது. இதனை திமுக வேட்பாளர் தயாநிதி மாறன் திறந்து வைத்தார். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தயாநிதி மாறன், திமுக கூட்டணி 40 தொகுதிகளிலும் அமோக வெற்றி பெறும் என்றார். மேலும் கொடநாடு விவகாரம் குறித்து பேசக்கூடாது என கூறும்போது, எடப்பாடி மடியில் கனம் இல்லை என்றால் ஏன் அஞ்சுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார். திமுக கூட்டணி 40லும் 40 வெல்ல போகுதுன்னு தெரிஞ்சுட்டு வேண்டும் என்று இது மாதிரி செய்யறாங்க. இது பொள்ளாச்சியில சம்பவம் நடக்குது. அப்போது என்ன செய்யறாங்கன்னா, அனைத்து தரப்பினரும் போராட்டத்தில் இறங்குறாங்க. என்னன்னா, கிட்டத்தட்ட 200 பெண்கள் வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. அப்போது இந்த மாநில அரசு என்ன தெரியுமா சொல்லுது, தேர்தல் நல் விதிகள் வந்துவிட்டன, விதிமுறைகள், அதனால நீங்க போராட்டம் பண்ணக்கூடாது. கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதாவது எதை தங்களுக்கு பாதுகாப்பாக கேடயமாக தங்கள் செஞ்ச தவறை மறைப்பதற்காக பயன்படுத்துகிறோம், அத்தனையும் பயன்படுத்துகிறார். மடியில் கனமில்லை என்றால் ஏன் அஞ்சுகிறீர்கள்? உங்களுக்கு என்ன பயம்? தப்பு பண்ணிருக்கீங்க. எடப்பாடி தப்பு பண்ணிருக்காரு, அதுதான் அர்த்தம். நெல்லையில் உரிய ஆவணங்கள் இன்றி கொண்டு செல்லப்பட்ட 10 லட்சம் ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். தமிழகம் முழுவதும் தேர்தல் விதிமுறைகள் நடைமுறையில் உள்ள நிலையில் முறையான ஆவணங்கள் இல்லாமல் கொண்டு செல்லப்படும் நகை மற்றும் பணத்தை வாகன தணிக்கையின் போது தேர்தல் பறக்கும் படை பறிமுதல் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நெல்லை டவுன் பகுதியில் வாகன தணிக்கையில் ஈடுபட்டிருந்த அதிகாரிகள் உரிய ஆவணமின்றி கொண்டு செல்லப்பட்ட தனியார் கம்பெனி தொழிலாளர்களுக்கான சம்பள பணம் 10 லட்சம் ரூபாயை பறிமுதல் செய்தனர்.
திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் அடுத்தடுத்து 2 கார்களில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சுமார் 1,25,000 ரூபாய் பணத்தை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். கரூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொளந்தகவுண்டனூர் பகுதியில் உரிய ஆவணங்களின்றி காரில் எடுத்துச் செல்லப்பட்ட 92,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்த அதிகாரிகள் அவற்றை கரூர் வட்டாட்சியர் பிரபுவிடம் ஒப்படைத்தனர். வழக்கில் பிணையில் உள்ளவர்கள் எல்லாம் காவலாளியை பற்றி அவதூறாக பேசுவதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். அருணாச்சல பிரதேசத்தில் ஆலோ என்னும் இடத்தில் தேர்தல் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்று உரையாற்றினார். அப்போது காங்கிரஸ் தலைவர்கள் ராகுல் காந்தி, சோனியா காந்தி ஆகியோர் வழக்கில் பிணையில் உள்ளதை மறைமுகமாக சுட்டிக்காட்டி பேசினார். வரி ஏய்ப்பு, விவசாய நிலம் பறிப்பும், பாதுகாப்புத்துறை, தளவாட கொள்முதலில் லஞ்சம் பெறுதல் ஆகியவற்றில் தொடர்புடைய தகவல்கள் பிணையில் வெளியில் இருந்து கொண்டு காவலாளியை பற்றி அவதூறாக பேசுவதாக மோடி குறிப்பிட்டார். வடகிழக்கு மாநிலங்களின் வளர்ச்சியில் நேரு குடும்பத்தினர் அக்கறை காட்டவில்லை என மோடி குற்றம் சாட்டினார். பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் அதிமுகவுடன் கூட்டணி சேர்ந்துள்ள பாஜக கன்னியாகுமரி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், சிவகங்கை, கோவை ஆகிய 5 மக்களவைத் தொகுதிகளில் போட்டியிடுகின்றது. பாஜக வேட்பாளர்களையும் கூட்டணி வேட்பாளர்களையும் ஆதரித்து அமித்ஷா ஏப்ரல் 2ஆம் தேதியும் பிரதமர் நரேந்திர மோடி ஏப்ரல் 8ஆம் தேதியும் பிரச்சாரம் மேற்கொள்வார்கள் என முன்பு அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் பிரதமரின் தமிழக பயண திட்டம் மாற்றப்பட்டுள்ளது. அவர் ஏப்ரல் 12, 13 ஆகிய தேதிகளில் தமிழகத்தில் சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரம் மேற்கொள்வார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 12ஆம் தேதி கோவையிலும், ஏப்ரல் 13ஆம் தேதி தேனியிலும் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பிரதமர் பங்கேற்கிறார். அப்போது அந்த தொகுதி வேட்பாளர்கள் மட்டுமல்லாமல் அருகிலுள்ள தொகுதிகளின் வேட்பாளர்களும் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பார்கள் என அறிவிக்கப்பட்டுள்ளது. குஜராத்தின் காந்திநகர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாஜக தேசிய தலைவர் அமித்ஷா பிரம்மாண்டமான பேரணியுடன் சென்று வேட்புமனுவை தாக்கல் செய்தார். பாஜக மூத்த தலைவர் அத்வானியின் தொகுதியான காந்திநகரில் இம்முறை அவருக்கு பதிலாக கட்சியின் தேசிய தலைவர் அமித்ஷா போட்டியிடுகிறார். வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அமித்ஷா தனது வீட்டிலிருந்து புறப்பட்டு பொதுக்கூட்ட மேடைக்கு வந்தார். இந்த பொதுக்கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், பியூஷ் கோயல், கூட்டணி கட்சி தலைவர்களான உத்தவ் தாக்கரே, பிரகாஷ் சிங் பாதல் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். அதன்பின் வாகனத்தில் பேரணியாக வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக புறப்பட்டுச் சென்றார். வழியெங்கும் சாலையின் இருபுறமும் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்கள் நின்று அமித்ஷாவை வரவேற்றனர். ஆடல் பாடலுடன் தேர்தல் அலுவலகம் நோக்கி அமித்ஷா பேரணியாக சென்றார். பிரம்மாண்ட ஊர்வலத்துக்கு பின் மாவட்ட தேர்தல் அதிகாரியிடம் அமித்ஷா வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்புமனு தாக்கல் செய்யும்போது அவருடன் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், நிதி அமைச்சர் அருண்ஜேட்லி, குஜராத் முதலமைச்சர் விஜய் ரூபானி, சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே ஆகியோர் உடன் இருந்தனர். தமிழகத்தில் தேர்தல் களம் சூடுபிடித்துள்ள நிலையில் கட்சி வேட்பாளர்கள் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் KB முனுசாமி தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளார். காவிரிப்பட்டினம், சின்னமுத்தூர், டேம் ரோடு, திம்மாபுரம், திளிப்பட்டி உள்ளிட்ட பல்வேறு கிராமங்களில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். நடைபெற இருக்கின்ற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் இயங்குகின்ற கூட்டணியின் வேட்பாளராக இந்த நாடாளுமன்றத்தினுடைய இரட்டை சென்னை வேட்பாளராக நான் போட்டியிட்டிருக்கின்றேன். பரமக்குடி தொகுதி சட்டமன்ற இடைத்தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் சதன் பிரபாகர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிருஷ்ணா தியேட்டர், காமராஜ் நகர் உள்ளிட்ட முக்கிய வீதிகள் வழியாக சென்று பிரச்சாரம் செய்தார். ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் வைத்தியலிங்கம் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார்.
குடியிருப்போர் நல சங்கத்தினரை கண்டு தான் செயல்படுத்த உள்ள திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்து வாக்கு சேகரித்தார். சேலம் மாநகராட்சி செயற்பொறியாளர் ஒருவர் ஓய்வு பெறும் நாளில் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார். சேலம் மாநகராட்சி செயற்பொறியாளராக இருப்பவர் காமராஜ். இவர் 7 ஆண்டுகளுக்கு முன் தஞ்சையில் நகராட்சி பொறியாளராக இருந்தார். அப்போது ராஜராஜ சோழன் விழாவில் நிதி முறைகேட்டில் ஈடுபட்டதாக காமராஜ் மீது புகார் எழுந்தது. இது தொடர்பாக தஞ்சை லஞ்ச ஒழிப்பு போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த நிலையில் காமராஜ் இன்று பணி ஓய்வு பெறவிருந்த நிலையில் அவரை பணியிடை நீக்கம் செய்து நகராட்சி நிர்வாக செயலாளர் ஹர்மந்தர் சிங் உத்தரவிட்டுள்ளார். இந்த நடவடிக்கை காரணமாக வழக்கு முடியும் வரை ஓய்வூதிய பண பலன்கள் எதுவும் அவருக்கு கிடைக்காது. விமான நிலைய அனுமதிச் சீட்டிலும் ரயில் பயணச்சீட்டுகளிலும் பிரதமர் நரேந்திர மோடியின் படங்கள் இடம்பெற்றது குறித்து தொடர்புடைய அமைச்சகங்கள் இன்றே விளக்கமளிக்க தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. மதுரை விமான நிலையத்தின் அனுமதி சீட்டில் பிரதமர் நரேந்திர மோடியின் படம் இடம்பெற்றுள்ளது தேர்தல் நடத்தை விதிமுறைகளை மீறும் வகையில் உள்ளதாக எதிர்க்கட்சியினர் தேர்தல் ஆணையத்திடம் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து விளக்கமளிக்க விமான போக்குவரத்து அமைச்சகத்துக்கு தேர்தல் ஆணையம் நோட்டீஸ் அனுப்பியிருந்தது. இதேபோல ரயில் பயணச்சீட்டுகளில் மோடியின் படம் இடம்பெற்றிருப்பது குறித்தும் தேநீர் குவளைகளில் சௌகிதார் என்ற சொல் இடம்பெற்றிருப்பது குறித்தும் புகார் வந்ததை அடுத்து ரயில்வே அமைச்சகத்திடம் தேர்தல் ஆணையம் விளக்கம் கேட்டிருந்தது. 2 அமைச்சகங்களும் விளக்கம் அளிக்காததை அடுத்து 2வது முறையாக நோட்டீஸ் அளித்துள்ள தேர்தல் ஆணையம் இன்றே பதிலளிக்கும்படி உத்தரவிட்டுள்ளது. இஸ்ரோ முன்னாள் தலைவர் மாதவன் நாயருக்கு கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரோ தலைவராக இருந்தவர் மாதவன் நாயர். இவருக்கு 2 தினங்களுக்கு முன் ஜெய்ஷ்-இ முகமது தீவிரவாதிகள் மிரட்டல் கடிதம் அனுப்பியுள்ளனர். அதில் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு அளித்தால் கொலை செய்து விடுவோம் என குறிப்பிட்டிருந்தது. இதுகுறித்து மாதவன் நாயர் கொடுத்த புகாரின் பேரில் கேரள போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். மாதவன் நாயர் சமீபத்தில்தான் பாஜகவில் இணைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆட்சியில் இல்லாத போதே பிரியாணி கடையையும் பியூட்டி பார்லரையும் அடித்து நொறுக்கியவர்கள் திமுகவினர் என அம்மா மக்கள் முன்னேற்றக் கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் சாடியிருக்கிறார். வேலூர் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் பாண்டுரங்கனை ஆதரித்து வேலூர் மண்டி வீதியில் அமமுக துணை பொதுச் செயலாளர் டிவி தினகரன் பிரச்சாரம் செய்தார். அப்போது பேசிய அவர், ராகுல் காந்திக்கு அரசியல் முதிர்ச்சி என விமர்சித்த ஸ்டாலின் தற்போது ராகுலை பிரதமராக்க வேண்டும் என மாற்றி பேசுவதாக தெரிவித்தார். இல்லாத போது பிரியாணி கடைகள் உடைக்கப்படுகின்றன, பியூட்டி பார்லர்கள் உடைக்கப்படுகின்றன, டீ கடைகள் காணாமல் போகின்றன. கடந்த 7 ஆண்டுகளாக மக்கள் இவர்களை ஆட்சி கட்டளைக்கு அருகிலே தமிழகத்திலும் அனுமதிக்கவில்லை. 99 பாஜகவுடன் கூட்டணியில் இருந்தவர்கள் 2004 டவுன் பஸ்ஸிலே இந்த பஸ்ஸிலிருந்து இறங்கி அடுத்த பஸ்ஸில் ஏறுவது போல எளிதாக காங்கிரஸ் வண்டியில் ஏறியவர்கள் 10 ஆண்டுகள் காங்கிரசிலே அட்டையாக ஒட்டி கொண்டு ஒழுங்கியவர்கள் அதை காங்கிரஸ் சேராது என்றதும் விட்டு ஓடி வந்து விட்டார்கள். இன்றைக்கு 4 மாநிலங்களிலே ஏதோ காங்கிரஸ் பக்கம் அலையடைத்ததும் இது முந்தா நாள் வரை ராகுல் காந்தியை முதிர்ச்சி இல்லாதவர் என்று சொன்னவர்கள் இன்றைக்கு ராகுல் தான் அடுத்த பிரதமர் என்கிறார்கள். இவர்கள் ஆட்சி அதிகாரத்திற்காக எதை வேண்டுமானாலும் சொல்வார்கள். இதேபோல் ஆம்பூர் சட்டமன்ற இடைத்தேர்தலில் போட்டியிடும் பாலசுப்ரமணியத்தை ஆதரித்து டிடிவி தினகரன் அங்குள்ள பைபாஸ் சாலையில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். வேட்புமனு நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் முன்னாள் படைவீரர் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். அந்தியூரைச் சேர்ந்த முன்னாள் விமானப்படை வீரர் செல்வராமலிங்கம் திருப்பூர் மக்களவைத் தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை திருத்தி தர வேண்டும் என அதிகாரிகள் இவரிடம் தெரிவித்திருந்தனர். திருத்தம் செய்த மனுவை அளிக்க செல்வராமலிங்கம் வந்து காத்திருந்தும் 11 மணி வரை அதிகாரிகள் யாரும் வரவில்லை. பரிசீலனை தொடங்கியவுடனேயே செல்வராமலிங்கத்தின் மனுவை நிராகரித்ததாக அதிகாரிகள் அறிவித்தனர். இதை கண்டித்து திருப்பூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் செல்வராமலிங்கம் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டார். தூத்துக்குடியில் கனிமொழி தமிழிசை வேட்புமனுக்களை காத்திருந்து பெற்று ஏற்றுக்கொள்ளும் போது முன்னாள் படை வீரரான தனது வேட்புமனையும் அதேபோல் ஏற்றிருக்க வேண்டும் என முன்னாள் படை வீரர் செல்வராமலிங்கம் தெரிவித்தார்.